எப்பொழுதுமே மகரத்துக்கு ஸ்பெஷல் தான். ஏன்னா கர்ம ராசி அப்படின்னு பேரு. உழைத்து உழைத்து ஓடா தேஞ்சவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பிற்பகுதி வாழ்க்கை, ஆரம்ப காலத்தினுடைய வாழ்க்கையில் அதீத அவமானங்களையும் அசிங்கங்களையும் பின்னாடி பல சாதனைகளை புரியக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னோம்னா அது மகர ராசிக்கு கண்டிப்பா பொருந்தும். அப்படிப்பட்ட இந்த ராசிக்கு கடன் எப்படி ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, என்னைக்கு இவர் தனியாக சொத்துக்கள் வாங்கணும்னு நினைச்சாலும், என்னைக்கு நமக்குன்னு ஒரு பத்திரம் இருக்கணும்னு நினைச்சாலும், என்னைக்கு நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்னு நீங்க நினைச்சாலும் உங்களுக்கு கடனாக ஏற்படும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த மகர ராசிக்காரன் எங்கன்னா படிச்சு முடிச்சோடனே எங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிடணும், மாநிலம் தாண்டி போயிடணும், ஊரை விட்டு கிளம்பிடணும், அங்க போயிட்டு பொருள் ஈட்டணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவன் செய்யறான் அப்படின்னா அவன் எந்த வகையிலும் மாட்டிக்காம நேரா போயிட்டு அவனுடைய வாழ்க்கையை சக்சஸ் பண்ணிடுவான். அடுத்த விஷயம் என்னன்னா, வழக்குகள், கையெழுத்து பிரச்சனையா இருக்கும். நீங்க எங்க கையெழுத்து போட்டாலும் சரி, அது ஒயிட் பேப்பர்ல, எழுதாத பேப்பர்ல போடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்குவாங்க. மேல என்ன வேணாலும் அதுக்கப்புறம் வெள்ளை பத்திரம், ஸ்டாம்ப் டியூட்டி பத்திரத்துல எதுவுமே டைப் பண்ணாம கையெழுத்து. செக்கு ஃபுல்லப் பண்ணாத செக்ல கையெழுத்து போடுறாங்க. என்ன சார் பண்ண மாட்டாங்க, வெறும் செக்குக்கு அங்க பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அப்படியே செக்கு கொடுத்தாலும் அது எவ்வளவு தொகை, காலம், எந்த நேரம் அப்படின்றத பார்த்து அப்படி நீங்க நம்பிக்கை பேர்ல செக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது செக் மோசடி வழக்குல போய் நீங்க மாட்டி கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் வம்பு வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அதை மீறி இழப்புகளை உருவாக்கிடுவாங்கன்றதுதான் உண்மையான கருத்து. கேம் சேஞ்சர் நேயர்கள் அத்தனை பேருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க 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 வாழ்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ருணம், ரோகம், சத்ரு இந்த பாவகத்தை குறிப்பா நம்ம ஆராய்ச்சி பண்ண போறோம். 12 ராசிக்கும் கடன் எதனால ஏற்படுறது, எப்படி கடன் ஏற்படுறது, அந்த கடன் அடைவுபடுறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன, நோய்கள் எதனால் ஏற்படுகிறது, எந்த கர்ம வினை பாவங்களால் தொற்றுகள் உண்டாகிறது, பரம்பரை நோய்கள் எதனால் வருகிறது, வழக்குகள் அப்படின்ற ஒரு விஷயம் கான்சன்ட்ரேஷன் வருது அப்படின்னா எப்படி வழக்குகளை சமாளிப்பது, வழக்குகளை எப்படி கொண்டு போகணும், முடிவுக்கு வருவது எப்படி, ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சியில ஒரு மேல் வரியை மட்டும் நம்ம இப்ப டச் பண்ண போறோம். ஏன்னா ஆழமா நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போனோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் பற்றாது. அதனால முக்கியமான ஒரு தொகுப்புகளை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை எடுத்துக்கிறேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுத்து வரும் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு இன்னும் ஆன்மீக செய்திகளை நிறைய கொண்டு வரணும்ன்ற ஒரு ஊக்கத்தை கொடுக்குறீங்க. இந்த சேனலை மேலும் மேலும் பார்த்து எங்களுக்கு உண்டான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க 12 வீடியோக்களுக்கும் ருணம், ரோகம், சத்துரு பாவகத்தை பத்தி எளிய விளக்கங்களோடு இன்றைய வீடியோ நம்ம பார்க்கலாம். அன்பிற்கும் பண்பிற்கும் உரித்தான எண்ணினிய மகர ராசி நேயர்களே, எப்பொழுதுமே மகரத்துக்கு ஸ்பெஷல் தான். ஏன்னா கர்ம ராசி அப்படின்னு பேரு. உழைத்து உழைத்து ஓடா தேஞ்சவர்கள் அப்படின்னு சொல்லலாம். பிற்பகுதி வாழ்க்கை, ஆரம்ப காலத்தினுடைய வாழ்க்கையில் அதீத அவமானங்களையும் அசிங்கங்களையும் பின்னாடி பல சாதனைகளை புரியக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொன்னோம்னா அது மகர ராசிக்கு கண்டிப்பா பொருந்தும். அப்படிப்பட்ட இந்த ராசிக்கு கடன் எப்படி ஏற்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, என்னைக்கு இவர் தனியாக சொத்துக்கள் வாங்கணும்னு நினைச்சாலும், என்னைக்கு நமக்குன்னு ஒரு பத்திரம் இருக்கணும்னு நினைச்சாலும், என்னைக்கு நமக்குன்னு ஒரு வீடு இருக்கணும்னு நீங்க நினைச்சாலும் உங்களுக்கு கடனாக ஏற்படும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமா, ஆரம்ப காலகட்டத்திலலாம் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடி போய் விடவே கூடாது. ஒரு 40 வயசு வரைக்கும் நல்லா உழைக்கணும், நல்லா சேர்க்கணும், அதற்கு பிறகுதான் நீங்க பொருள் ஈட்டணும். இது வந்து குறிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்துல இந்த கேட்கக்கூடிய இந்த மகர ராசி பிள்ளையாண்டா எல்லாம் 20 வயசு ஆகுது, 15 வயசு ஆகுது, 18 வயசு ஆகுது அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓவர் கான்பிடென்ட் அப்படின்னு பேரு. இவங்களுக்கு தன் மேல் அதிக நம்பிக்கை இருக்கும். இவங்களுக்கு என்னால முடியாது, யாராலையும் முடியாது அப்படின்ற தத்துவத்துக்கு ஒப்பானவங்க யாருன்னா அந்த மகர ராசிக்காரன் தான். இவங்க மேல இருக்கிற ஒரு கான்பிடென்ட்ல ஓவர் நம்பிக்கையில போயிட்டு என்ன பண்ணுவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு செயின் லாக் ஆயிடுவாங்க. இவங்களே போயிட்டு இவங்களே தானா ஒரு செயின் எடுத்து லாக் பண்ணிக்குவாங்க. அந்த லாக்கை உடைச்சிட்டு வெளில வர்றதுன்றது வாழ்க்கையே முடிஞ்சிடும். அந்த அளவுக்கு லாக் போட்டுக்குவாங்க இவங்களே. அதனால ஆரம்ப காலகட்டத்திலலாம் வீடு கட்டணும், சொத்து வாங்கணும், பொருள் ஃபர்ஸ்ட் சேர்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலை வந்து 40 வயசு வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி வீடு கொஞ்சம் பழசா இருந்தாலும் சரி, அப்பா கட்டின வீடா இருந்தாலும் சரி, தாத்தா கட்டின வீடா இருந்தாலும் சரி, ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் அப்படி ஆல்டர் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை பார்க்கணும்.
இல்லை அப்படின்னா இந்த மகர ராசிக்காரன் எங்கன்னா படிச்சு முடிச்ச உடனே எங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிடணும், மாநிலம் தாண்டி போயிடணும், ஊரை விட்டு கிளம்பிடணும், அங்க போயிட்டு பொருள் ஈட்டணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவன் செய்யறான் அப்படின்னா அவன் எந்த வகையிலும் மாட்டிக்காம நேரா போயிட்டு அவனுடைய வாழ்க்கையை சக்சஸ் பண்ணிடுவான். அதே காலகட்டத்தில் இந்த மகர ராசி ரொம்ப அதீத உழைப்பு கொடுக்கக்கூடாது. ரொம்ப போயிட்டு ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணக்கூடாது. தானே இறங்கி கீழே போயிட்டு அடிமட்டத்தில் போய் வேலை செஞ்சுருந்தான்னா கடைசி வரைக்கும் அவன் வேலையை தான் செஞ்சுட்டு இருக்க முடியும். மைண்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரைசிங் பவர் தான் நீங்கள் பண்ணணும். வேலை வாங்கக்கூடிய திறன் உங்களுக்கு ஜீன்லேயே இருக்கும். அதன் பிரகாரம் தான் நீங்கள் வேலை வாங்கிக்கணும். நீங்கள் ஒரு 10 பேரை வச்சுட்டு வேலை செய்யறதுக்கு 15 பேரை வச்சு வேலை செய்யுது, இல்லை ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சு ஒரு 20 பேரை ஈக்கிறத நீங்கள் இறங்கி வேலை செஞ்சீங்கன்னா கடைசி வரைக்கும் வேலை தான் செய்யணும். நீங்கள் சூப்பரைசிங்க்கு என்னைக்கு வரீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் கையில் பணம் வரும், சேவிங்காக மாறும். இது உண்மையான விஷயம். இது பத்திரம், நண்பர்கள், இந்த எல்லாமே உங்களுக்கு கடனாக தான் வரும். அடிக்கடி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ஒரே டாக்குமெண்ட்ஸை வச்சு 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 பல கடனை மாற்றுறது, கடனை மாற்றுறது, வட்டியோட கட்ட முடியாத சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும். ஆனால் என்ன ஒரு அசிங்க அவமானங்கள் இந்த ஒரு விஷயங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் தாங்கிட்டு பின்னாடி பெரிய சாதனை புரியறதுக்கு உண்டான சூழல் இந்த மகர ராசிக்கு கண்டிப்பாக உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல பேருக்கு பின்னாடி தத்துவங்களும் அறிவாற்றலும் அறிவுரைகளும் சொல்லி பல பேருடைய வாழ்க்கையை திருப்பு முனையை மாத்துறது, தனக்கு ஏற்பட்ட வலியும் வேதனையும் பின்னாடி சொல்லி இருக்கிறவங்களை நல்ல பாதைக்கு கொண்டு வர்றது, இது எல்லாமே மகர ராசிக்கு பின்னாடி வாழ்க்கையில 45+ மேலதான் அமையும். இது உண்மையான விஷயம். இதை அறிஞ்சு நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருங்க. ஆமா, இன்னைக்கே டீனேஜ் பசங்க மகர ராசிக்காரங்க இருக்கிறீங்கன்னா உங்க மேல நம்பிக்கை இருக்கும், ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். ஸ்போர்ட்ஸ்ல உங்களை மாதிரி யாரும் இருக்க முடியாது. வேகம் அறிவாற்றல் எல்லாமே அதிகமாக இருக்கும். அதனால நம்மளால இந்த உலகத்துல எல்லாமே செய்ய முடியுன்ற நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை முதல்ல சேமிப்புகளாக மாத்துங்க, பின்னாடி அசட்டுகளா நம்ம மாற்றி ஆரம்ப காலகட்டத்தில் மெயின்டைன் மட்டும் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலையை பாருங்க. சூப்பரைசிங் வில் பவர் உங்களுக்கு உண்டு, அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்த விஷயம் என்னன்னா, வழக்குகள் கையெழுத்து பிரச்சனையா இருக்கும். நீங்க எங்க கையெழுத்து போட்டாலும் சரி, அது ஒயிட் பேப்பர்ல எழுதாத பேப்பர்ல போடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெத்து பேப்பர்ல கையெழுத்து வாங்குவாங்க. மேல என்ன வேணாலும் அதுக்கு வெள்ளை பத்திரம், ஸ்டாம்ப் டியூட்டி பத்திரத்துல எதுவுமே டைப் பண்ணாம கையெழுத்து. செக்கு ஃபுல்லப் பண்ணாத செக்ல கையெழுத்து போடக்கூடாது. என்ன சார் பண்ண மாட்டாங்க, வெறும் செக்குக்கு அங்க பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அத்தை செக்கு கொடுத்தாலும் அது எவ்வளவு தொகை, காலம், எந்த நேரம் அப்படின்றத பார்த்து அப்படி நீங்க நம்பிக்கை பேர்ல செக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது செக் மோசடி வழக்குல போய் நீங்க மாட்டிக்க. கண்டிப்பா கோர்ட்டு கேஸ் வம்பு ரொம்ப அசிங்கப்படுத்தி எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ அதை மீறி இழப்புகளை உருவாக்கிடுவாங்கன்றதுதான் உண்மையான கருத்து. அதே காலகட்டத்தில் இந்த மகர ராசிக்காரர்கள் எல்லாரு மேலேயும் இரக்கம் காட்டுவாங்க. அதுவும் முக்கியமா ஏதாவது வாழ்க்கையில வழி தவறிய பெண்கள், இழந்த பெண்கள், அதாவது சூழல்ல முன்னேற முடியாத எல்லா திறமைகளும் இருக்குது, போயிட்டு உதவி செய்ய போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய பணங்கள் உங்களுக்கு விரயமாகிடும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய பாதி பகுதி இழந்து நிற்பீர்கள். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்க செஞ்சிட வேலை ஒண்ணு, உங்களுக்கு நடக்கிற வேலை ஒண்ணு. நீங்க சாதனை புரியக்கூடிய விஷயங்கள்லாம் தடம் புரண்டு மாறி பாதையில் செல்லக்கூடும். அதெல்லாம் கவனமா இருக்கணும் அப்படின்றத விஷயம் பார்த்துங்க. இரக்க குணத்தை கொஞ்சம் நிதானமா வச்சுக்கோங்க. ரொம்ப இரக்க குணம் இருந்தது அப்படின்னா மாற்றம் ஆரம்பத்திலே உங்களுக்கு கிடைச்சிருன்றதுதான் உண்மையான கருத்து. ஆனா எந்த அளவுக்கு ஏமாற்றங்கள் வந்தாலும், எந்த அளவுக்கு குறைகள் வந்தாலும், எந்த அளவுக்கு கடன்கள் வந்தாலும் இதெல்லாம் நீங்க ஒரு அனுபவமா எடுத்துட்டு பின்னாடி வாழ்க்கையில பல பேருக்கு உங்களுடைய வரலாறுகளை சொல்றதுக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக காட்டுக்கிறதுக்கும் கிடையாது. இந்த மகர ராசிக்காரர்கள் இந்த கடன், இந்த வழக்கு இதுல இருந்தெல்லாம் மீண்டு வரணும் அப்படின்னா எப்பொழுதுமே இவாளுக்கு நான் சொல்றது பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. ஆமா, அதுவும் பெண் தெய்வங்கள் புலிமேல் உள்ள தெய்வங்கள்ல வழிபாடு பண்றத, காவல் தெய்வங்களை வழிபாடு பண்றது, மலை மேல் உள்ள தெய்வங்களை வழிபாடு பண்றது, அதுவும் முக்கியமா இந்த வனபத்திரகாளி அம்பாளை வழிபாடுறீங்க அப்படின்னா புலிமேல் உள்ளது துர்கா தேவி, அப்போ புலிமேல் உள்ளது சபரிமலை சாஸ்தா, ஐயப்பன் கோயில் வருடா வருடம் போயிட்டு வர்றது. இந்த ஐயப்பன் கோயில் போக முடியலன்னா கூட அந்த போகிற பக்தர்களுக்கு ஏதாவது நிதி உதவியோ ஏதாவது உபகாரம் பண்ணி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டு கொடுக்கறது, இந்த விஷயங்கள்லாம் நீங்க செய்யறீங்க அப்படின்னா மகர ராசிக்காரர்கள்
இந்த கடன், அசிங்கம், அவமானம், வழக்குகள் இதுல இருந்தெல்லாம் வெளியில வந்துடலாம். நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சொல்றாங்க, நிறைய நம்பிக்கை கொடுக்குறாங்க. அதாவது கடன் அடைபடுறதுக்கு இந்த விஷயங்களை பயன்படுத்துங்க, இதை செய்யுங்க, இந்த தீபாராதனை பண்ணுங்க, இந்த பூஜை புனஸ்காரம் பண்ணுங்க, இந்த யாகம் பண்ணுங்க. ஒவ்வொரு யாகம் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு 1 லட்சம் 2 லட்சம் 50,000த்துக்கு குறைவா கிடையாது. அப்போ நாம் அதை பண்ணிட்டு மறுபடியும் அந்த காசையே நம்ம கிரெடிட்டில் தான் பண்ண போறோம். அதெல்லாம் போகாம உங்களுடைய வாழ்க்கை, அதுவும் மகர ராசிக்காரர்கள் அதெல்லாம் போக மாட்டாங்க. பட் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ன இருந்தாலும் தன்னுடைய உழைப்புகளுக்கு ஒரு நாளுக்கு பலன் கிடைக்கும்ன்றதுல ரொம்ப கவனமா இருக்கிற ராசி மகர ராசி. அதுவும் ரொம்ப லாங் டைம் எடுத்துக்குவாங்க. 5 years 10 years 20 years இப்படி எல்லாம் ரொம்ப காலங்கள் எடுத்துக்கொண்டு பிளான் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி முன்னுக்கு வர்றதுன்றது இந்த மகர ராசிக்காரர்கள் தான். அதனால சொல்ற பரிகாரத்தை மேற்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். வாழ்க வாழ்க வாழ்க.